வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். சிறு துரும்புனாலும் பல்குத்த உதவும் அப்படின்னு எங்கள் அப்பா அப்பப்போ அந்த பழமொழி சொல்லுவார். அது மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் இது தேவைப்படும், ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் அப்படின்னு எடுத்து வைப்பேன். இது குக்கர் கைப்பிடி. அதை கழுவி பொருளெல்லாம் எடுத்து வைக்கும்போது எடுத்து வச்சேன். என்னடா இது இப்போயும் வீடு மாறிட்டு இருக்காங்களா அப்படின்னு தோணுதா, இல்லை இந்த வீட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? என்னென்னா, வீடியோ எடுத்து வச்சுட்டு எடிட்டிங் பண்ண நேரம் இல்லாமல் வெளியில் அப்பப்போ இந்த அமைப்புகளில் கூப்பிடும்போது காலையில் போனேன்னா நைட்டு 10 மணி ஆகும் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அப்பா விளக்கு வச்சுருந்தாருன்னா பூஜை மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஒரு வேளை விளக்கு ஏற்றலைன்னா நான் விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வீட்டில் இருக்கிற கல்கண்டோ இல்லை பாலோ திராட்சை நாட்டு சர்க்கரை ஏதாவது இருக்கும், அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு நேரமாயிரும். மறுநாள் தொடர்ந்து வேலை இருந்துச்சுன்னா திருப்பி போய் வரணும். இந்த மாதிரி வேலைனால இந்த வீடியோவை போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. கோவிச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. பழைய வீடியோவெல்லாம் போடுறீங்களே அம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. எடுத்த வீடியோவை நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். எங்கள் பெரிய பையன் வீடு மாறின அந்த வீடியோ தான்ப்பா ஃபஸ்ட்டு பார்த்தது. பழைய வீட்டிலேருந்து பொருள் எடுத்தது நிறைய வீடியோ எடுத்தேன், ஆனால் அதில் ஸ்டோர் பண்ண முடியலை. நாராயணன் 2 நாளாக இந்த பொருள் எடுக்கணுங்கிறதுக்காகவே லீவ் போட்டுட்டு எங்கள் கூட வந்துட்டேன். நான் 3-4 நாள் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா இந்த பொருளெல்லாம் ஒதுக்கி வச்ச பிறகு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நைட்டு அன்னைக்கு வீட்டுக்கு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. இந்த மீனுக்கு வேறு அந்த மோட்ரு ஓடலை. அதுக்கப்புறம் எங்கள் பையனுடைய மச்சினனுக்கு ஃபோன் போட்டு அவர் ஒரு மோட்ரு கொடுத்து அனுப்புனார். அதுக்கப்புறம் மீனுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு 3-3:30 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியலை. கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு குளிச்சுட்டு டிஃபன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பழைய வீட்டில் இருந்த பொருள் 1-2 அந்த வெளியில் வச்சது செஞ்சது கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு மருமகளும் மகனும் கிளம்பிட்டாங்க. அவங்க வரங்குள்ள கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். பெரிய பேரன் எங்கள் வீட்டில் இருந்தான். நீ வீடியோ எடுறா, அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ வேலை செஞ்சிட்டாங்களே, அத்தையும் அதாவது பாட்டியும் பேரனும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுவாங்கடான்னு சொல்லிட்டு நானும் என் பேரனும் திருட்டுத்தனமாக வேலை செய்கிறேன் பாருங்களேன். அவங்க வரங்களும் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்தோன்னா அங்கே கம்ப்யூட்டர் ரூமில் பொருள் இருக்குது, அதை எடுத்து வாங்க போய் தேடி பார்த்துட்டு எங்கே வரலா வரல வரங்க சின்ன பிள்ளைகிட்ட நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டோம்னா அவங்க நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குரு என்ன பண்ணிட்டான், நான் மெல்லமாக தள்ளி எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது அவங்க வரங்குள்ளே இந்த வேலையை முடித்து என்னடா இது நம்ம கசகசன்னு வச்சுருந்தோம், பொருளெல்லாம் அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் இடமெல்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கணும். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும். என்ன தான் வயசானாலும் பிள்ளைகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் போல். இவ்வளோ வயசானாலும் இங்கே பாருங்கள் பீரோவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா குரு என்ன பண்ணுவேன், அம்மா வராங்க பாட்டிம்பா, உடனே என்ன பண்ணுவேன் கம்முன்னு போய் உட்காந்துக்கிறேன் வேலை செய்யாத மாதிரி. அப்பா வராங்க அப்படிம்பா. இப்படி அவன் என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் முடியலை செய்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யணும். திரும்ப அந்த பிள்ளைக்கு இந்த சோப்பு இந்த மாவு சத்து மாவு கரெக்டாக இந்த வீடு மாறும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அக்கா மாவு ரெடியாக இருக்காக்கா, அக்கா ஆயில் ரெடியாக இருக்கா, அப்புறம் இந்த இது சோப்பு. அப்போ அந்த பிள்ளை நோட் எடுத்து அதை வேறு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நம்மளால் முடிஞ்ச வேலையை செஞ்சோம்னா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி பையனுக்கும் வேலை இருக்குது, அந்த போட்டோ டிசைன் பண்ணுறது செய்கிறது. வீட்லேயே இருக்காங்கன்ட்டு பேர், ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பேப்பர் என்னான்னு தெரில. நான் நினச்சேன் இது இந்த கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு ஏதாவது மேலே அப்படியே டிசைன் வைப்பாங்களோ அதான் இருக்கும்னு எடுத்து சுருட்டி வைப்போம்னு வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் சோஃபா வந்து அந்த வீட்டில் இருந்து, அதாவது பழைய வீட்டில் இருந்து எடுக்கும்போது க்ளீன் பண்ண டைம் இல்லை. அங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா இங்கே அப்படியே வைக்கலாம். அது கொஞ்சம் தூசியாக தான் இருந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்ட்டு இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். குரு என்ன பண்ணிட்டா, பாட்டி நான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஏன்னா பசங்களுக்கு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பிடிக்காது. அதையும் இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லைப்பா, ஏதாவது நல்ல பேர் வாங்கணும்னே வேலை செய்யும் போல் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டான் போல். அவன் மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ எங்கே போகிறேன்னா அவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்குறேன். ஏன்னா குரு வீடியோ எடுக்கும்போது சொல்லுவான், கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான், இல்லையே அம்மா அப்பா வரும்போது என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு. இப்போ என்னென்னா நான் போய் அவங்க வராங்களான்னு பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக வேலையை பார்க்குறேன். இப்போ அவங்க வந்துட்டாங்க, நீங்களே பாருங்கள். அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னா, அங்கே முதல்ல அந்த கம்ப்யூட்டர் எடுத்து வச்சோம்ல, அந்த டேபிளை மட்டும் எடுத்து வந்துடுங்க, வச்சிடலாம், ஒரு வேலையாக இருக்கட்டும். அந்த கம்ப்யூட்டர் டேபிளை எடுத்து வாடா. தள்ளிட்டு போயிட்டாங்கப்பா அவங்கள. எப்படி தள்ளிட்டு போனா? நானா தள்ளிட்டு போயிட்டேன். உள்ள அந்த வயர் இருக்கிற கேப்பை தள்ளிட்டுருவாங்க. ஹீரோ எங்கம்மா நாங்கள் அதையும் அந்த ரூமில் வச்சுட்டேன்டானே. என்னம்மா நீ இவ்வளோ வேலையை நீயா ஏமா செஞ்ச அப்படின்னாங்க. அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு, அத்தை இவ்வளோ வேலையை நீங்களா செஞ்சீங்க, நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லப்பா ஒரு சந்தோஷம் அப்படின்னு பிள்ளைகிட்ட பாராட்டு வாங்கணுன்னு இருந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு அண்ணன் வந்து, அதாவது சிவக்கண்ணன் அவங்க மாமனார் வந்து அந்த டிவிக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அந்த கட்டெல்லாம் மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவரும் நல்லா ஜாலியாக பேசுவார் பிள்ளைகிட்ட. நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம்னா நல்லா காமெடி பண்ணுவோம், நல்லா பேசுவோம். கூட பிறக்காத ஒரு குறை தான், ஆனால் நல்ல குணம். எனக்கு கடவுளாக பார்த்து ஒரு நல்ல அண்ணனை கொடுத்துருக்காரு, நல்ல சம்மந்தக்காரை கொடுத்துருக்காரு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.